Now the greatest of all apostles, Apostle Paul, in 1 Corinthians chapter 15 says in verse 3, இந்த அப்போஸ்தலரிலே பிரதான அப்போஸ்தலராகிய இருக்கிற அப்போஸ்தலனாகிய பவுல் என்பவர் இன்று 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தின் 3ஆம் வசனத்திலே இப்படியாக சொல்லுகிறார். For I delivered to you first of all which I also received, that Christ died for our sins according to the scriptures. நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்தார். Sin is what caused death. இந்த பாவமானதுதான் அது மரணத்தை நமக்கு தந்தது. Two deaths. ரெண்டு மரணம். One, முதலாவது மரணம் physical. சரீர பிரகாரமான மரணம். Second, இரண்டாவதாக most dangerous, மிகவும் பயங்கரமானது, spiritual death. ஆவிக்குரிய மரணம். Beloved, பிரியமானவர்களே, physical death is nothing compared to spiritual death. சரீர பிரகாரமான மரணமானது ஆவிக்குரிய மரணத்துக்கு ஈடாகுவதில்லை. Many people அநேக ஜனங்களாகிய spend millions and millions to elongate their lives in this world. இந்த உலகத்திலே அவருடைய வாழ்க்கையை இன்னும் அதிகரிக்கும்படியாக அநேக கோடி பணங்களை செலவழிக்கிறார்கள். All with the hope that they will live for long. நிரந்தரமாய் வாழ, நீடித்து வாழ அந்த நம்பிக்கையோடு அவர்கள் பருகுவதும் உணவை உட்கொள்வதுமாய் இருக்கிறார்கள். But ஆனால் they don't realize அவர்கள் நினைப்பதில்லை that death will come calling. மரணமானது அவர்களை ஒரு நாள் சந்திக்கும் என்பதை அவர்கள் நினைப்பதில்லை. At that point, அந்த குறியிலே பார்க்கும் பொழுது expensive mineral water is not going to save that soul. அந்த விலையேறப்பெற்ற அந்த சுத்த தண்ணீரானது அவர்களுடைய ஆத்துமாவை ரட்சிக்க முடியாது. Only Jesus can. இயேசு கிறிஸ்து மாத்திரமே ரட்சிக்க முடியும். There is a life that goes beyond death. மரணத்துக்கு மேலாக இருக்கிறதுதான் அந்த ஜீவன். So that life depends on decision that you make in this world, whether you believe in Jesus Christ or not. அந்த ஜீவனானது இந்த விண்ணுலகிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது நீங்கள் விசுவாசம் வைக்கும் பொழுது கிடைக்கும்.